ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சண்முகப்பிரியா பச்சையப்பன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ வந்து எல்லா இயரோட பிகினிங்லேயும் நான் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ தான், மூட் போர்ட் வீடியோ. ஸோ நம்மளோட சேனலில் ஜனவரி 1 வந்ததுமே நான் எவ்ரி இயர் கரெக்டாக இந்த மூட் போர்ட் வீடியோ போஸ்ட் பண்ணிவிடுவேன். பட் இந்த இயர் வந்து ஜனவரி 1 என்னால் போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி ஜனவரி 5 தான் நான் இந்த வீடியோ ஃபிலிம் பண்ணுறேன். ஒரு 5 days டிலே ஆகிடுச்சு. ஸோ குயிக்காக வந்து 2024 மூட் போர்டோட ரெவ்யூ என்னங்கிறது பார்த்துடலாம். அதில் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் பண்ண முடியல, அண்ட் இந்த இயர் 25க்கு நான் என்னென்னலாம் வந்து மூட் போர்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து 2025க்கான மூட் போர்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் கூட வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். எனக்குமே வந்து அதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. 2024க்கு கிரியேட் பண்ண அந்த மூட் போர்டோட நோட்டையும் நான் வந்து தொலைக்கல. ஆக்சுவலி இந்த வீடு ஷிஃப்டிங், அம்மா வீட்டிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆனது, அது இதுன்னு பண்ணதில் அந்த நோட் எங்கன்றதே எனக்கு தெரியல. நான் யூஸ்வலி என் ஷெல்ஃபில் தான் வச்சுருப்பேன். பட் தேடி பார்த்தப்போ எனக்கு அது வந்து கிடைக்கல. பட் எனக்கு என்னென்ன விஷ் நான் எழுதினேன் அப்படிங்கிறத வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பழைய வீடியோ பார்த்தா நோட் பண்ணேன். ஸோ அதில் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு குயிக்காக டிஸ்கஸ் பண்ணிடலாம். இன்னும் நிறைய விஷயம் நான் வந்து அச்சீவ் பண்ணலை. ஸோ இந்த இயருக்கு என்னென்னங்கிறதையும் நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய அந்த இயர்க்கான கோட் வந்து லிவ் த மொமெண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ மொமெண்ட்டை வந்து லிவ் பண்ணணும் அப்படிங்கிறது. லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு டச்சோடு ஒரு ஹாப்பியான இயராக தான் இருந்துச்சு. ஏன்னா கல்யாணம் நடந்தது, ஒரே வெட்டிங் வைப், அந்த ஒரு சூப்பரான ஒரு ஃபீலில் தான் வந்து போச்சு. லாஸ்ட் ஹோல் இயருமே வந்து எனக்கு ஒரு பெரிய பெரிய சேஞ்சஸ் ஆகி இந்த இயர் நான் தனியாக என்னோடய வீட்டில் வந்து உட்காந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி லிவ் த மொமெண்ட் இயராக தான் இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, பீயிங் ஆக்டிவ் இன் யூடியூப். சுத்தமாக வந்து ஆக்டிவாக இல்லை. நான் நினச்சிருந்தா கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அந்த எஃபர்ட் நான் வந்து லாஸ்ட் இயர் போடல. ஏன்னா நான் என்னோடய பர்சனல் திங்ஸ்லேயே வந்து ரொம்ப பிஸியாக ஆனதுனால சுத்தமாக அந்த எஃபர்ட்டே நான் வந்து எடுக்கலை. ஸோ அது வந்து ஃபெயிலியர் தான். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய 2 பேர்ட்ஸ், அந்த 2 பேர்ட்ஸுமே அப்போ தான் நான் வந்து கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த இயர் லைக் 2023 டிசம்பர் 28 வந்தால் அது வந்து 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த 2 பேர்ட்ஸையும் நல்லா பார்த்துக்கணும், அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எழுதியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, அம்மு வந்து இருக்கா, ஸ்டில் வந்து நல்லா இருக்கா. பட் இன்னொரு பேர்ட் வந்து ஒரு சிக்னஸ் வந்து இறந்துட்டாங்க. ஸோ ஒரு பேர்ட் தான் இருக்குது. அண்ட் இன்பிட்வீன் ஜூலையில் வந்து என்னோடய லெமன் வந்து எனக்கு வந்ததுனால இப்போ லெமன் அண்ட் அம்மு வந்து இந்த கேஜில் இந்த வீட்டில் ரொம்பவே ஹாப்பியாக ஹெல்த்தியாக வந்து இருக்காங்க. ஸோ ஒரு பேர்ட் வந்து வி லாஸ்ட் ஹர். தேர்ட் கோல் வந்து பார்த்திங்கன்னா, ஜாப் சர்ச். எனக்கு அப்போ ஒரு ஜாப் ஸ்விட்ச் வந்து தேவைப்பட்டது. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனி பயங்கர டாக்ஸிக்காக தான் இருந்துச்சு. ரொம்ப நம்மளை ஒரு ஒர்க்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு டாக்ஸிக் என்வாயன்மெண்ட் தான் அந்த கம்பெனி. அதுலேருந்து எப்படின்னா ஸ்விட்ச் பண்ணி தப்பிச்சிடணும்னு வந்து ரொம்ப ட்ரை பண்ணேன் லாஸ்ட் இயர். ஸோ நான் விடாமல் ட்ரை பண்ணது இந்த ஜாப் சர்ச். ஸோ இந்த ஜாப் சர்ச் நான் ட்ரை பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சிது. கரெக்டாக வந்து மார்ச்சில் எனக்கு செலக்ட் ஆனேன். நான் ஜாயின் பண்ண டைம் வந்து மே 6th வந்து என்னோடய புது கம்பெனியான ஒரு நல்ல கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த ஜாப் சர்ச் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடந்துச்சு. தென் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, ரீடிங் ஹேபிட் போட்டிருக்கேன். பட் ரீடிங் ஹேபிட் நான் வந்து சுத்தமாக பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஒரு 2 புக் வந்து படித்தேன். அதில் ஒரு புக்கோட ரிவ்யூ வந்து என் சேனலில் இருக்கும் லாஸ்ட் இயர் வீடியோவில். பட் அதுக்கப்புறம் அந்த ஹேபிட்டாக அதை வச்சுருந்தேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சுத்தமாகவே ரீடிங் வந்து டச்லேயே இல்லாமல் போயிடுச்சு. இந்த வருஷம் நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் see. ஸோ இது வந்து ஃபெயிலியர் தான். தென் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, செல்ஃப் ஹீலிங் வந்து கொடுத்துருக்கேன். செல்ஃப் ஹீலிங் எனக்கு லாஸ்ட் இயர் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. ஏன்னா 2023 வந்து எனக்கு ரொம்ப ஒரு பேட் இயர் தான். ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப பேடாக தான் இருந்தது. அதனால் அதுலேருந்து ஹீல் ஆகணும், இந்த இயர் வந்து நல்லா இருக்கணும்னு வந்து நான் எழுதியிருந்தேன். ஸோ அந்த ஹீலிங் வந்து லாஸ்ட் இயர் எனக்கு நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்துச்சு. ஏன்னா 24 வந்து ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு இயர் தான் எனக்கு. லைக் வெட்டிங்க்கான திங்ஸ், நிறைய பேட் மூமெண்ட்ஸ் இருந்தாலுமே ஹாப்பினஸ் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய குட் திங்ஸ் தான் என் லைஃப்பில் நடந்துச்சு. ஸோ அது வந்து கண்டிப்பாக நடந்துச்சு. தென் 6th ஒன் வந்து பார்த்திங்கன்னா, அம்மாவுக்கு கோல்டில் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு வந்து எழுதியிருந்தேன். ஆக்சுவலி இதுக்கு நான் ரொம்ப கிட்ட வந்து லாஸ்ட் இயர் அரௌண்ட் ஒரு 14,000 போல் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த கிஃப்ட் வந்து வாங்கி கொடுக்கணும், ஏதோ ஒரு 1/4 சவரன் வாங்குறதுக்கு அது கரெக்டாக இருந்துச்சு அந்த மாதம். பட் என்னென்னா அந்த டைமில் அம்மாவுக்கு ஃபோன் சுத்தமாக ரிப்பேர் ஆகிட்டு அவங்களுக்கு ஃபோன் இல்லாமல் ரொம்பவே சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ பெட்டர் கோல்டு வாங்கலாமா ஃபோன் வாங்கலாமான்னு யோசிக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப அந்த டைமில் நீட் இருந்தது வந்து ஃபோன் தான். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நான் வந்து ஃபோன் வாங்கி அவங்க பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணேன். ஸோ அதனால் என்னால் வந்து கோல்டு அப்போ வாங்க முடியுது. பட் ஸோ க்ளோஸ் நான் வந்தேன். பட் லாஸ்ட் மினிட்ல நான் வந்து ப்ரியாரிட்டி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதை ஆக்சுவலாக கோல்டு வாங்கினேன்னு கேட்டால் அது நடக்கல தான்.
பட் ஐ ட்ரைட். ஸோ அது வந்து நடக்கலைன்னு தான் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். 7th ஒன் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் எழுதியிருக்கேன். ஸோ 2024 நான் ட்ராவல் பண்ணேனான்னு கேட்டால் 2 ட்ராவல் வந்து பண்ணேன். ஒன்று வந்து என்னோடய ஹனிமூன் ட்ரிப் கொடைக்கானல் வந்து போயிருந்தோம். இன்னொரு ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஹைதராபாத் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஹேமந்தோட ஒரு மீட்டிங்காக போயிருந்தோம். அப்படியே ஒரு 3-4 டேஸ் அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த 2 ட்ரிப் வந்து லாஸ்ட் இயர் நடந்துச்சு. ஆக்சுவலி ஹனிமூனுக்கு வந்து கொஞ்சம் ஏதாச்சும் தூரமான பிளேஸ், இன்னும் நல்ல பிளேஸ் வந்து போகலாம் தான் யோசித்தோம். பட் அந்த டைமுக்கு சீசனுக்கு எதுவுமே வந்து பெஸ்ட்டாக கிடைக்கல எங்களுக்கு. ஸோ பெட்டர் வந்து கொடைக்கானல் போகலாம். எனக்கு கொடைக்கானல் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் கொடைக்கானல் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ அந்த ட்ராவல் ரிலேட்டட் நிறைய திங்ஸ் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ராவல் வந்து லாஸ்ட் இயர் நடந்துச்சு. தென் 8th ஒன் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் போட்டிருக்கேன். லாஸ்ட் இயர் நான் நிறைய சேவிங்ஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் ஓரளவுக்கு என்னோடய சேவிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த சேவிங்ஸே நான் வந்து எதுக்காக போட்டேன்னா, எனக்கு தேவையான திங்ஸ், நான் ஆசைப்படுற திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும், அதுக்கேற்ற ஒரு சேவிங்காக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து சேவிங்ஸ் ஆட் பண்ணேன். பட் அந்த சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக நடந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். நான் நிறையா திங்ஸ் லாஸ்ட் இயர் எனக்கு தேவையானது எல்லாமே வாங்கினேன். ஷிஃப்டிங்கிறதுனால எனக்கு தேவைப்பட்ட எல்லாமே என்னால் வாங்க முடிஞ்சுது. இந்த வீட்டில் இருக்க ஒரு திங்குமே வந்து பார்த்து சர்ச் பண்ணி எனக்கு தேவை இப்படி இருக்கணும், நான் தனியாக வீட்டு வந்தால் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நான் பார்த்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணேன், நிறைய ஷாப்பிங் பண்ணேன், வெட்டிங் ஷாப்பிங் அது இதுன்னு. அந்த சேவிங்ஸ் எல்லாமே எனக்கு நிறைய யூஸ் ஆச்சு எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக சேவிங்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த சேவிங் இந்த இயருக்கு இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. பட் லாஸ்ட் இயருக்கு நான் சேவ் பண்ண திங்ஸில் எனக்கு பிடிச்ச நிறைய விஷயம் வந்து வாங்கினேன். தென் 9th ஒன் வந்து பார்த்திங்கன்னா கார் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். பட் கார் டிரைவிங் லாஸ்ட் இயர் என்னால் வந்து கற்றுக்க முடியல. நான் ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஒரு ஜாயினே பண்ணல. இயர் ஸ்டார்ட் ஆனதுமே வந்து மார்ச்லேயே கரெக்டாக பொண்ணு பார்க்க ஃபங்க்ஷன் அது இதுன்னு ஸ்டார்ட் ஆகிட்டு அதோட செப்டம்பர் வரைக்கும் கல்யாண வைப்பே போச்சா. கல்யாணம் முடித்த உடனே விருந்து போகணும், இது போகணும், தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு இந்த டிரைவிங்கை வந்து நான் சுத்தமாக மறந்தே போயிட்டேன் லாஸ்ட் இயரில். பட் இது வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதனால் ஸ்கிப் பண்ண முடியாத விஷயம் இந்த டிரைவிங் கற்றுக்கணுங்கிறது. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் நடக்கலை, ஃபெயிலியர் தான். 10th ஒன் வந்து பார்த்திங்கன்னா நான் லவ்னு வந்து போட்டிருந்தேன். லவ் ஒரு ஹார்ட் மாதிரி வந்து போட்டிருந்தேன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நிறைய பீப்புளை வேல்யூ பண்ணணும், நிறைய பீப்புள் கூட கனெக்டடாக இருக்கணும், லைக் ஐசோலேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டேன். அந்த லோன்லி மொமெண்ட்டே வந்து பெருசாக இல்லை. ஒரு மாதிரி நியூ பீப்புள், ஹேமந்த் அந்த ஒரு வித்தியாசமாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த லவ் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக லாஸ்ட் இயர் அதிகமாகவே இருந்துச்சு என்னோடய லைஃப்பில். ஸோ அது வந்து நடந்துச்சு. ஸோ அவுட் ஆஃப் 10ல் எத்தனை நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு. இது ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் தான். லாஸ்ட் இயர் முன்னாடி இயர் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ லாஸ்ட் இயர் எழுதின 10 கோல்ஸில் எனக்கு 6 வந்து நடந்திருக்கு, ஒரு 4 வந்து நடக்கலை. ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். இந்த இயருக்கு நான் 2024க்கு க்ரியேட் பண்ணுற மூட் போர்டில் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமுமே நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த மூட் போர்டு என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until டேக் கேர், பை பாய். சாரி பைக் சாரி எடுத்துட்டு போ. பாய் பாய். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க ரொம்ப சாரி என்ன வீடியோ எடுக்க விட மாட்டான்.